அதுதான் உங்க கொள்கை மார்க்க சட்டமா? நீங்க குரான் வழங்குறீங்கல்ல, உங்க சட்டம் அதுதான். இது வரைக்கும் சொல்லல, அவங்க சட்டம் அது இல்ல. அதான் நாங்க வச்சோம். ஒண்ணு எங்க சட்டம் அதுதான் சொல்லட்டும். இல்லையா சும்மா உங்களை நம்ம வேணுமோ இப்படி வேணுமோ அதே தந்துட்டாங்க, அப்ப நம்ம சும்மா இருந்தோம்னு நினைச்சுக்கிட்டாங்க. அப்ப இப்ப இன்னும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதுல அவங்க பதில் சொல்லட்டும், எங்க நிலை இதுதான் அப்படின்னு. அப்ப உங்க நிலை அது இல்லைன்னு சொன்னா அந்த அதுதான் ஆதாரமா காட்டினீங்க, அதுக்கு பதில் சொல்லணும். அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டாங்க, எப்படி குளத்துக்கு அவங்க வர முடியும், குளத்துக்கு ஏன் வந்தாங்க, ஒரு நல்லவரா இருந்தா குளத்துக்கு வரலாமான்னாங்க. நம்ம சொன்னோம் அப்படியெல்லாம் இல்ல, குளத்துக்கே வந்தாங்கன்னா இல்ல, சுத்தமா முடிச்சுட்டு பெண் பார்க்கறதுக்காக வேண்டிதான் வந்துகிட்டு இருந்தாங்க. வர்ற வழியில் தான் கண்டார்கள், அதுக்கு முன்னாலதான் அது இருக்குது. இதை நோக்கத்தான் வர நீங்க ஒரு வாசகத்தை காட்டிருங்க, நாங்க ஒப்பு கொட்டுறேன்னு சொல்லி இருக்கிறோம். காமிக்க வேண்டியதானே? இப்பவும் சரிதான், வாசகத்தை காமிக்கலாம். சிறுமியை பாக்குறதுக்காக தான் போனாங்க, குளத்துக்காக தான் போனாங்க, வாசகம் வந்து இல்லை. போற வழியில் குளத்தில் சிறுமியை கண்டார்கள் தான் இருக்குது. இப்பவும் சொல்றோம், நீங்க அப்படி இல்லைன்னா காமிங்க. சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தா பத்தாது, காமிக்கணும். இந்த மாதிரி வாசகம் இப்படி இருக்குன்னு காமிங்க. இப்ப நான் வாட்சி காமிச்சேன்ல, சும்மா பேசுறது பேசலாம். அதனால இப்படி எண்ணற்ற கேள்வியை நாங்க வைத்திருக்கிறோம். இன்னும் கேள்வி வைத்திருக்கோம், என்னங்கிறத இப்ப சொல்லப்படும். அன்பார்ந்த முஸ்லிம் பெருமக்களே, தமிழகத்தில் 25 வருடங்களாக இஸ்லாத்துக்கு மாறுபட்ட கொள்கைகளை பரப்பிக் கொண்டிருந்த ஒரு கூட்டத்தை வலுக்கட்டாயமாக ஒரு விவாதம் என்ற பெயரில் இந்த சபைக்கு கொண்டு வந்து அவர்கள் எழுதிய பத்திரிகைகளை அவர்களுக்கு முன்னால், இந்த மக்கள் மன்றத்துக்கு முன்னால் வாசித்து காட்டி, இதில் அப்பட்டமான பொய் இருக்கிறது, தெளிவாக குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபட்ட சட்டங்கள் இருக்கிறது, அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு கொடுத்த அதிகாரத்தை, மன்னிக்கும் அதிகாரத்தை, உணவளிக்கும் அதிகாரத்தை, நோயை மாற்றும் அதிகாரத்தை மறுக்கின்ற விஷயங்கள் இருக்கிறது என்று சொல்லிய போது அதை மறுப்பதற்கோ அதற்கு ஒரு பதில் சொல்வதற்கோ அவர்களுக்கு நாயளவில்லை என்பதை இந்த சபை சந்தித்தது. இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியின் CD மூலம் இது கியாமத் நாள் வரை உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் உலா வரும். டி ராஜேந்தரை பற்றி ஒரு விஷயம் சொன்ன போது அதற்குரிய ஆதாரத்தை காட்டுங்கள் என்று சொல்வதற்கு சக்தி வந்த அவர்களுக்கு ஏன் அவர்களுடைய பத்திரிகையில் எழுதப்பட்ட விஷயங்களை சொன்ன போது ஒரு வார்த்தையாவது பதில் சொல்வதற்கு சக்தி இருந்ததா? மௌனம் சம்மதம் என்ற அடிப்படையில் அந்த பத்திரிகையில் உள்ள விஷயங்களை யார் எழுதினாரோ அவருக்கு முன்னால் அவரிடம் கேட்கப்பட்ட போது அவர் ஒரு வார்த்தை கூட பேசாமல் மௌனமாக இருந்ததை அடிப்படையாக வைத்து, மௌனம் சம்மதம் என்பதை அடிப்படையாக வைத்து அதில் சொல்லப்பட்டதெல்லாம் உண்மைதான், இவர்கள் பொய் என்று சொன்னது அது பொய்யேதான், அது பொய் என்று சொன்னது உண்மைதான், குர்ஆன் ஹதீஸுக்கு மாறுபட்டது என்று சொன்னார்களே அது மாறுபட்டது, அது உண்மைதான், அல்லாஹு தஆலா கொடுத்த அதிகாரத்தை மறுத்தார்கள் என்று சொன்னார்களே அது உண்மைதான் என்று அவர்கள் ஒத்திக் கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்களால் ஒரு பதிலும் சொல்ல முடியவில்லை என்பதை இந்த மக்கள் மன்றம் நேரடியாக பார்த்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இது உலகத்தில் பரவும். இந்த மௌலிது நிகழ்ச்சியில் சுன்னத் வல் ஜமாஅத் வெற்றி பெற்றிருக்கிறது என்பதற்குரிய ஆதாரம் இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில் ஒவ்வொரு ஊர்களிலும் மௌலிது நிகழ்ச்சிகளுக்கு ஏராளமான மக்கள் பெருகுவார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களெல்லாம் விலகி இருந்தது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான சம்பவங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்களே அது உண்மையாக இருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்கள் விலகி இருந்தார்கள். இந்த விவாதத்தில் மௌலிது நிகழ்ச்சிகளில் மௌலிதில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சம்பவங்களும் குர்ஆன் ஹதீஸுக்கு உட்பட்டதுதான் என்பதை சுன்னத் வல் ஜமாஅத்தின் உலமாக்கள் அடுக்கடுக்கான ஆதாரங்களை கொண்டு நிரூபித்திருக்கிறார்கள். அதனால் நமக்கு இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவிய இந்த சுன்னத்தை நமக்கு நிறைவேற்ற வேண்டும். அதன் அடிப்படையில் அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தியவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும். அந்த காரணமாக மறுமையில் நாம் நன்மை அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த மௌலிது நிகழ்ச்சிகளுக்கு மக்கள் எண்ணிக்கை பெருகும் என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள், இவர்களும் பார்க்கத்தான் போகிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு இவர்களை நம்பியிருந்த மக்கள் இவர்களை நம்பி வழிமாறி போன மக்கள் எல்லாம் திசை திரும்பி வந்து சுன்னத் வல் ஜமாஅத்தின் கொள்கைகளை ஏற்பதையும் இவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள். 12 கேள்விகள் கேட்டோம். ஒன்று காவல் அவர் வெளியேற்றுங்க. அடுத்த உட்காருங்க, இந்த பக்கம் உட்காருங்க.
முதல்ல சம்பந்தப்பட்ட நபர் முதல்ல அவர் மட்டும் வெளியே சொல்லுங்க. ஹலோ சார், சம்பந்தப்பட்ட நபர் வெளியே 12 கேள்விகளை கவனியுங்கள். 12 கேள்விகளை கேட்டோம், ஒன்றுக்கும் பதில் சொல்லவில்லை. நான் அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் எங்கள் தரப்பில் இருந்து வந்தவைகள் அடுக்கடுக்கான ஆதாரங்கள், ஆணித்தரமான ஆதாரங்கள். நாங்கள் கேட்ட 12 கேள்விகளுக்கு அவர்கள் தரப்பில் இருந்து வந்தவைகள் எல்லாம் நீண்ட மௌனம், தொடர்ச்சியான மௌனம். ஒவ்வொரு 10 நிமிடங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போதும் தாராளமாக பேசுங்கள், விரிவாக பேசுங்கள் என்ற அடிப்படையில் 10 மினிட் கொடுக்கப்பட்ட போதும் நாங்கள் கேட்ட ஒரு கேள்விகளுக்கு கூட அவர்கள் சொல்லாமல் சகைரத்து என்ற வார்த்தையை பிடித்துக் கொண்டு, அது 64, 103 என்ற வார்த்தையில் எண்ணிக்கையை பிடித்துக் கொண்டு, எண்ணிக்கையை பற்றி இங்கே பேச வேண்டும் என்ற தேவை இருக்கிறது. இப்படி அவர்கள் நேரத்தை கழித்தார்களே தவிர ஒரு கேள்விக்கு கூட அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை. அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்களே, இன்ஷா அல்லாஹ் நீங்கள் சீடியை திரும்ப திரும்ப போட்டு பாருங்கள். அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எங்கள் தரப்பில் இருந்து சரியான ஆதாரங்கள், அடுக்கடுக்கான ஆதாரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. நான் முதலில் சொன்னேன், மௌலித் இவர்களுடைய பத்திரிகையில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மௌலிதில் வரக்கூடிய சம்பவங்கள் 300 வருடங்களுக்கு முன்னால் எழுதப்பட்ட இந்த நூலிலும் இல்லை என்று சொன்னேன். என்று சொன்னதாக நான் அவர்களுடைய பத்திரிகையில் வந்ததாக நான் சொன்னேன். ஆனால் முஹிதீன் ஷேக் அவர்கள் வஃபாத்தாகி 100 வருடங்களுக்கு பிறகு எழுதப்பட்ட கிதாபில் இதில் வருகின்ற எல்லா சம்பவங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆதாரத்தை வைத்து காட்டிய போது அந்த நூலை வாங்கினார்கள். நூலை வாங்கி பார்த்துவிட்டு ஒரு பதிலாவது சொன்னார்களா? நூலை ஏன் வாங்கினீர்கள் என்று கேட்டபோது இது உண்மையா பொய்யா என்பதை பரிசோதிப்பதற்காக என்று சொன்னார்கள். பரிசோதித்து பார்த்துவிட்டு உண்மைதான் அல்லது பொய்தான் ஒரு வார்த்தையாவது சொன்னார்களா? என்ன நீங்கள் விளங்கினீர்கள்? உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது இவர்கள் பெயர்கள், இவர்கள் செய்வதெல்லாம் குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான செய்திகள் தான், குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான ஆராய்ச்சிகளை தான் இவர்கள் சொல்கிறார்கள். ஆய்வுகள் என்ற பேரில் இவர்கள் சொல்வதெல்லாம் இஸ்லாத்துக்கு மாறுபட்டவைகள் தான். இவர்கள் இஸ்லாத்தை ஊதிக்கெடுக்க பார்க்கிறார்கள். சுன்னத் வல் ஜமாஅத் ஆலிம்கள் இருக்கும் காலமெல்லாம் இந்த துன்யாவில் இஸ்லாத்தை அழிப்பதற்கு, இஸ்லாத்தை ஊதிக்க அழைப்பதற்கு ஒருவராலும் முடியாது என்பதை இந்த விவாதம் முடிக்கும் நேரத்தில் நாங்கள் அந்த கேட்டு ஏன் திறந்திருக்குன்னு தெரியல. காலையில பூட்ட சொல்லியாச்சு, 2 கேட்டு பூட்டிருங்க, உள்ள போயிட்டு வெளியில வரக்கூடாது. அதை கேட்ட பூட்டிருங்க. நீங்க சாத்திருங்க, காத்தோட்டத்துக்கு ஒழுங்கிடம் ஜன்னல் திறந்து வச்சுங்க. ஏன்னா இங்கிட்டு பார்வை வர மாட்டேங்குது. சரி, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காலையிலிருந்து இந்த மௌலிது புத்தகங்கள் எந்த அளவிற்கு மார்க்கத்திற்கு மாற்றமானவை, குர்ஆன் சுன்னாவுக்கு எதிரானவை என்பதற்கு அடுக்கடுக்கான ஆதாரங்களை எடுத்து வைத்தோம். இவர்கள் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் குளத்து கரையிலே சென்று குளிக்கக்கூடிய பெண்களை பார்க்கலாமா என்று நாம் கேட்டோம். அதற்கு அவர்கள் இன்னும் பதில் சொல்லவில்லை. அதுவும் ஹூரிலீன்களை போன்று அழகான பெண், கன்னி பெண் என்று வருகிறது, கன்னி பெண்களை குளிக்கும் போது பார்க்கலாமா என்று கேட்டோம். அதற்கு இன்னும் பதில் சொல்லவில்லை. சகீரத்தன் என்ற வார்த்தை திருமணம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கு ஹதீஸ் இருந்து ஆதாரம் காட்டினோம். அந்த ஹதீஸிற்கு எந்த ஒரு பதிலையும் சொல்லவில்லை. அதே போன்று ஒரு அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஊரிலே தண்ணீர் கொடுக்கவில்லை என்பதற்காக ஊரையே காலம் காலமாக சபித்தார்களே. ஒருவர் செய்ய தவறுக்கு அந்த ஊர் மக்களையே காலம் காலமாக சபிக்கலாமா? இப்படி நடக்குமா என்று கேட்டோம். அதற்கு தெளிவான பதிலை காண்றோம். தோல் வியாபாரி தோல்களை விற்றுக் கொண்டு வந்தார். அவரிடம் அநியாயமாக சென்று பிடுங்கி அதை பறித்து அவுலியாவிற்கு நேர்ச்சி செய்தார்களே, இது கூடுமா என்று கேட்டோம். இதற்கு பதிலை காணோம். இன்னும் நாங்கள் எடுத்து வைத்த மொய்தீன் ஆண்டவர் அவர்களை 1000 தடவை அழைத்தால் வந்து விடுவார் என்று எழுதி வைத்திருக்கின்றீர்கள். அவரை அழைத்தால் வருவார், இவர்களூர் வந்து விடுங்கள் என்று வருகிறது, அழைத்து காட்டுங்கள் என்று சொன்னோம். அதற்கு பதிலை காணோம். இன்னும் ஏராளமான விஷயங்களை எடுத்து சொல்லியும் ஒரு நத்தம் என்ற ஊரிலே மான்குட்டிக்கு பால் கொடுக்காததற்காக ஒரு வீட்டை குறித்து இந்த வீட்டார்கள் காலம் காலமாக பால் குடிக்காமல் போனார்கள் என்று எழுதி வைத்திருக்கின்றீர்கள். இப்படி நடக்குமா? இப்படித்தான் ஒரு இறை அடியார் செய்வாரா? இப்படித்தான் மௌலிது புத்தகங்கள் இருக்கிறது என்று சொன்னோம். அதற்கு பதில் சொல்லவில்லை. ஒரு சிறிய சிட்டுக்குருவி பறக்கும் பொழுது அது கத்தியதற்காக, குருவி என்றாலே கத்தக்கூடியதுதானே, அது கத்தியதற்காக ஒரு அவுலியா, ஒரு மகான் அவர் காற்றுக்கு கட்டளையிட்டு குருவியை தலைவேறு உடல்வேறு பிரித்தார் என்று கப்சாக்களை எழுதி வைத்திருக்கின்றீர்களே, இது சாத்தியமா? இப்படி ஒரு இறை மகான் செய்யலாமா என்று அதற்கு பதிலை காணோம்.